இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 மினிமல் குக்கிங் இல்லைனா நோ குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் ஃபார் டயபெட்டிக் பீப்புள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த்திக். எதுக்காக ஈஸி குக்கிங் இல்லைனா நோ குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, நாங்கள் அப்சர்வ் பண்ணுறதுல முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, பெரும்பாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகும்பொழுது மிக முக்கியமான நடக்கிற தவறு என்னென்னா, காலையில் அவசரமாக காலையில் ஒரு ரைஸ் வச்சு சாம்பார் ரசமெல்லாம் வைக்கிறக்கே பாவம் அவங்களுக்கு டைம் சரியாக இருக்குது ஒர்க்கிங் விமனுக்கு. ஸோ அதனால் என்ன ஆகிடுது, காலையில் சமைச்சு அந்த சாப்பாட்டே காலையிலையும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் டப்பாவில் குழந்தைகளுக்கும் கட்டி கொடுத்துட்டு அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது பெரும்பாலான வீடுகளில் நடக்குது. நல்லா நினைவு இருக்கட்டும், இதுவே டயபெட்டிஸை ஜாஸ்தி பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக சுகர் கண்ட்ரோல் வராமலும் போயிட்டுருக்குண்டு. இது நாங்கள் வாடிக்கையாக அவங்களோட டயட்டை பற்றி கேட்கும் பொழுது பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம். அதாவது காலையில் டிஃபனுக்கும் மீல்ஸு சாப்பிட்றது, அந்த மீல்ஸ்லேயும் மிச்சத்தை லஞ்சுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு போயிடுது. இப்படி 2 வேளை ரைஸ் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக சுகர் கண்ட்ரோல் வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால தான் இப்படி ஒரு ஈஸியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் சுகரும் ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸை பற்றி பேசுகிறோம். இங்கே நம்ம மேகியை பற்றியோ இல்லைனா வேகமாக சமைக்கிற ஐட்டங்களை பற்றியோ பேச போகிறதில்ல. காரணம் இதெல்லாம் அன்ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ 5 ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் டயபெட்டிக் பீப்புள் வரிசையாக ஒன்றுனா பார்க்கலாம், விச் டஸ் நாட் ரிக்வயர் மச் ஆஃப் குக்கிங் ஆல்சோ. அதுதான் நீங்கள் மெயின் ஹைலைட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா சாண்ட்விச். ஆமாங்க, நீங்கள் கேட்டது கரெக்டு தான். என்ன டாக்டர் சாண்ட்விச் கெடுதலுங்கிறாங்க, சாண்ட்விச் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, நீங்கள் சாண்ட்விச் சாப்பிட சொல்கிறீங்களேன்னு. நான் சொல்கிறத முழுசாக கவனிங்க. சாண்ட்விச்சுன்னு சொன்னாக்கா ஹோல் வீட்டில் செய்யப்படுற வீட் சாண்ட்விச் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதாவது கோதுமையில் செய்யப்பட்ட ப்ரெட்டு. முக்கியமாக இன்க்ரீடியன்ஸை படிங்க. அதில் இன்க்ரீடியன்ஸில் ரிஃபைன்டு ஃப்ளோருன்னு போட்டிருந்தால் தயவு செஞ்சு வாங்காதீங்க, ஏன்னா அது மைதாவில் செய்ததாக இருக்கும். அதே ஹோல் வீட் ஃப்ளோருன்னு எழுதியிருந்தாங்கன்னா அந்த ப்ரெட்டை நம்ம வாங்கிக்கலாம். அந்த ப்ரெட்டில் ஒன்றா வெஜிடபிள்ஸோ இல்லை சுகர் ஃப்ரீ ஜாம் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது, அதுவோ இல்லை அட்லீஸ்ட் பாயில்டு எக்கோ கட் பண்ணி போட்டு காலையில் ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு கூட நடுவில் ஒரு சாண்ட்விச் மாதிரி வெஜிடபிள் சாண்ட்விச்சோ எக் சாண்ட்விச்சோ வச்சு ஈஸியாக சாப்பிட்டு விடலாம். இதில் என்னென்னா டைம் வேஸ்ட் நமக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அட் த சேம் டைம் சுகரும் ஜாஸ்தி ஏறாது, ஏன்னா அது கோதுமைங்கிறனால பெருசாக ஏற போகிறதில்ல. இதை பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேரிங் டைம் ஒன்றுமே கிடையாது. மேக்ஸ் மேட்டர் ஆஃப் 5-10 மினிட்ஸ் வெஜிடபிள் கட் பண்ணுற டைமோ இல்லை எக் பாயில் பண்ணுற டைமோ தான். இந்த ஒரு குவிக் ஆனால் வேகமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அமையும். இங்கே இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும், இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ லஞ்சுக்கோ எடுக்கலாம் ஒழிய மிட் மார்னிங் ஸ்நாக்காவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்காவோ கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சொன்னீங்க டாக்டர், அதனால் தானே சாயந்தரம் நான் சாண்ட்விச் சாப்பிட்டேன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லக்கூடாது. ஓகே, அதில் நீங்கள் பட்டை தடவிக்கணுன்னாலும் தடவிக்கலாம், அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம், சுகர் ஏறாது. இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். வெஜிடபிள் சாண்ட்விச் ஆர் எக் சாண்ட்விச் ஆர் சுகர் ஃப்ரீ ஜாம் சாண்ட்விச் சாப்பிட்டுக்கலாம். நம்பர் 1. அடுத்தது நம்பர் 2. இந்த நம்பர் 2 நம்ம வாடிக்கையாக பார்க்குற ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் தான், ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஓட்ஸை பொறுத்தளவில் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். குவிக் குக்கிங் ஓட்ஸ்ன்னு சொல்கிற குவேக்கர் ஓட்ஸோ அந்த ஓட்ஸ் இந்த ஓட்ஸ் வாங்குறதை விட நம்ம ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்குது. இந்த ரோல்டு ஓட்ஸில் நார் சத்து அதிகம். ஓட்ஸே முழுசாக ஒரு மிதமாக வேக வச்சு பெரிய ரோலர் மாதிரி உருட்டி செய்கிறது தான் இந்த ரோல்டு ஓட்ஸ். இந்த ரோல்டு ஓட்ஸ் நல்ல நார் சத்து, நல்ல ஃபைபர் கண்டென்ட்டோடு இருக்கனால இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே எப்படி குக் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுனா ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிடணும். முன்னத்த நாளே தண்ணியில் ஊற வச்சிட்டோன்னு சொன்னாக்கா அடுத்த நாள் மேக்ஸு நோன்னு ஆயிரும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்ம காஃபி டீ போடுற வானலியில் தண்ணியில் ஊற்ற வச்சோம்னாலே இதாகிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் இங்கேன்னா, நம்ம ஓட்ஸ் அப்படியே முன்னத்த நாள் இருக்கிற தண்ணியை கீழே கொட்டிட்டு அந்த ஓட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே பால் ஊற்றியே பாலில் லேசாக கொதிக்க விட்டோம்னா உங்களோட ஓட்ஸ் ரெடி. இதில் ஐதர் நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டு இல்லைனா நட்ஸு போட்டு 2 ஆட் பண்ணி ஓட்ஸ் மாதிரி கிண்டி சாப்பிட்டுக்கலாம். ஓட்ஸு சுகர் ஏறாது, ஹெல்தி ஃபைபர் எல்லாமே. இது ஒரு ஆப்ஷன். அதில் நம்ம நட்ஸு, சீட்ஸ், சியா சீட்ஸ் போடலாம், இல்லைனா சன்ஃப்ளவர் சீட்ஸ் போடலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சவுத் இந்தியன் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம இதே ஓட்ஸில் நம்ம
நம்ம ஓட்ஸை வந்துட்டு பால் ஊற்றி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு சாப்பிட்றது ஒரு ஆப்ஷன் இருக்க மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இதே ஓட்ஸை வேகமாக வந்து 2 மினிட்ஸ் முன்னத்த நாள் ஊற வச்சு 2 மினிட்ஸ் குக் பண்ணி அதில் தயிர் ஊற்றி நம்ம ஊர் பக்கம்லாம் செய்வாங்க சுண்டை குழம்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. முன்னத்த நாள் சாம்பார் ரசத்தையும் சேர்த்து சூடு பண்ணி வைக்கிறது. அந்த கால கிராமங்கள்லாம் வரகடு இருக்கும் பொழுது அந்த பானையிலே வந்து அந்த சாம்பாரையும் ரசத்தையும் ஊற வச்சு அது நைட்டு பூரா அந்த கங்குலேயே சுண்டிகிட்டே இருக்கும். சுண்டி காலையில் பவுடர் மாதிரி ஆயிரும். அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம வீடுகளில் செய்யணும்னா இந்த முன்னத்த நாளத்து சாம்பார் ரசம் ஊற்றி வச்சதை காலையில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகமாக கிண்ணோம்னா சூடு பண்ணோம்னா நல்லா கெட்டிமனாக ஆகிடும். இதையே இந்த ஓட்ஸு, இந்த கர்டு, இந்த சுண்டு குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா எக்ஸலண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா. இதில் நமக்கு வந்து சுகர் ஏற போகிறதில்ல, அதே மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியும் கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஐதர் ஓட்ஸ் வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், இல்லைனா ஓட்ஸு தயிர் சுண்டை குழம்பு. பியூட்டிஃபுல் சாய்ஸஸ். இது சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பெரிய டைம் ஆகாது. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸான பிரேக்ஃபாஸ்ட். நம்பர் 3 பார்லி கஞ்சி. நம்ம இது ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கோம். ஈஸி டு மேக். ஏன் ஈஸி டு மேக்கு? முழு பார்லியை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சண்டேயில் போய் மாவு மில்ல கொடுத்து நல்லா நவுன்னு அரைச்சிட்டு வந்துட்டோம்னா ஒரு வாரத்துக்கு தாராளமாக தாங்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா ட்ரையாக. ஸோ இந்த பார்லி எடுத்து ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போட்டு சுடுதண்ணியில் அப்படியே லேசாக கிண்ணோம்னா கூழ் மாதிரி ஆகிடும். இந்த கூழை நம்ம சாப்பிடலாம். சுகர் ஏறாது. இதுலேயும் நினைவு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் கூழ் சாப்பிட சொன்னீங்களே டாக்டர்னு சொல்லி எங்கிட்ட வந்து சொல்லாதீங்க. பார்லியில் சாப்பிட்ற கூழோ கொஞ்சம் பரவாயில்லையோ ஒழிய ராகி கூழோ இல்லை ஃபார் தட் மேட்டர் கம்மங்கூழோ கொஞ்சம் சுகர் ஏறத்தான் செய்யும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. கெட்டிமனா வேணால் சாப்பிடலாம். ஸோ கஞ்சியாக சாப்பிடுவது என்றால் பார்லி கஞ்சி ஸ்டாண்ட்ஸ் அட் நம்பர் 3 ரொம்ப பிரமாதமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாவாக இருக்கும். நம்பர் 4 இது குயிக்காக குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா. இதில் வந்து ஒரு சின்ன சூட்சமும் இருக்குது, அதை சொல்லுவோம். இது என்னென்னா பாதாம் பால். பாதாம் பாலா? பாதாம் பால் எப்படி நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, பாதாமோ இல்லை கிரவுண்ட்னஸோ முன்னத்தினாலே வந்து நல்ல ஒரு 20 பாதாமையோ இல்லைனா வந்து நடக்கலை ஒரு கையளவு நடக்கலையோ தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் நல்லா சாஃப்டாக சாகி ஆகிடும். இதை அப்படியே மிக்சியில் போட்டு ரெடி அடித்து ஒரு அரை கிளாஸோ இல்லை 1 கிளாஸோ பால் ஊற்றி மிக்சியில் போட்டு அடித்தோம்னா நல்ல ஒரு பேஸ்ட்ரியாக ஒரு மில்க் நமக்கு ரெடி ஆகிடும். இதில் ஒன்றா வாழைப்பழமோ இல்லைனா ஆப்பிளோ இல்லை நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை கட் பண்ணி போட்டு சாப்பிட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு ஒரு ஹெல்த்தியான இதுலேயும் கொஞ்சம் ஓட்ஸ் வந்து ட்ரை ஓட்ஸே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டாலும் இன்னும் பேஸ்ட்ரியாக நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இப்படி ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் காலையில். இல்லை ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனம் வச்சுக்க வேண்டியதுன்னா, இந்த மிக்சியில் ஃப்ரூட்ஸையும் சேர்ந்து அடிச்சிடக்கூடாது. காரணம் என்னென்னா, மிக்சியில் ஃப்ரூட்டையும் சேர்ந்து அடிக்கும் பொழுது ஒரு ஸ்மூதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்மூதி சாப்பிடும்போது சுகர் கொஞ்சம் வேகமாக ஏறும். அந்த ஃப்ரூட்ஸ் அது கூட க்ரஷ் ஆகிறனால. ஸோ அதனால் கடைசியாக ஃப்ரூட்ஸை கட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ 1 கப் ஓட்ஸு, 1 கிரவுண்ட் ஊற வச்சது, இதில் வந்துட்டு 1 கிளாஸ் மில்க்கு, 3யும் வந்து முன்னத்த நாளே ஊற வச்சு அடுத்த நாள் ஜஸ்ட் மிக்சியில் அடித்து அப்படியே சாப்பிட்லாம். வெரி ஹெல்த்தி. சுகர் ஏறாது. நமக்கு இருக்கிற எல்லாமே ஹெல்த்தி கார்ப்ஸு, ஹெல்த்தி ஃபேட்ஸு எல்லாம் தான். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டு பிரமாதமாக சாப்பிட்லாம். இது ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா. 5வது, இது வந்து நார்த்துலலாம் ரொம்ப ஃபேமஸாக நம்ம ஊரில் பெருசாக பழக்கப்படாத ஒரு ஐடியா. இதுதான் காக்கரா. இது ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த காக்கராங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலத்துலலாம் வந்து இந்த நார்த்தில் வந்து மேக்ஸிமம் சப்பாத்தி தானே சாப்பிட்றவங்க. ஸோ முன்னத்த நாள் சப்பாத்தி மாவு மிச்சமாச்சுன்னு சொன்னாக்கா அந்த மாவை ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே எடுத்து அன்றைக்கி செய்யப்பட்ட கிரேவி, ஏதாவது அவங்களுக்கு என்ன சமைக்கிறாங்களோ அந்த கிரேவியை மாவில் அப்படியே கொட்டி மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே பந்தாக உருட்டி கொஞ்சம் நெய்யெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி அதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு கெட்டியாக வரட்டி மாதிரி சுட்டுருவாங்க. அதை எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க. அது நல்லா 1 வாரம் 10 நாளைக்கு ரொம்ப ருசியாக தாங்கும். அதாவது கிடவே கிடாது. அந்த மாதிரி ஒரு ஹார்டான ஒரு சப்பாத்தி தான் இந்த காக்கரா. இந்த காக்கரா இப்போ ரெடிமேடாக எல்லா கடைகளையும் கிடைக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ரெடிமேடாக கிடைக்கிற காக்கராவில் மைதா சேர்த்துறாங்களா என்ன ஆயில் சேர்த்துறாங்கன்ற நம்ம கிளாரிட்டியோ தெளிவாக தெரியாது. அதனால் ஹோம்மேட் ப்ரிப்பரேஷனாக இந்த காக்கரா செய்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியும் கூட. ஏதா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சப்பாத்தி மாவில் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸான காரம், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு தகுந்த கிரேவியோ முன்னத்த நாள் செஞ்ச ஏதாவது ஒரு மசாலையும் சேர்ந்து செய்கிறது. அது நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது இந்த காக்கரா எப்படி செய்கிறதுங்கிறது. அந்த வீடியோஸில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இதை முன்னத்த நாளே செய்து வச்சுக்கலாம். ரொம்ப ருசியான ஒரு ஐட்டம், நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து முன்னத்த நாள் வந்து நம்ம செய்து வச்சுட்டோம்னு சொன்னாக்கா, அந்த வாரத்தோட ஆரம்பத்தில் நம்ம செய்து வச்சுட்டோம்னா காலையில் அப்படி நல்லா முறுக்கு மாதிரி இருக்கும். முறுக்கு மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 2 முறுக்கு சாப்பிட்டு போன மாதிரி. ஆனால் நம்ம முறுக்கு சாப்பிட்டு போனால் சுகர் பயங்கரமாக ஏறிடும். காக்கரா சாப்பிட்டா சுகர் ஏறாது. நமக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு சமைக்காமல் சேர்த்துக்கொள்ளலாம். இது நம்பர் 5 ஆன் மை லிஸ்ட்.
இது காக்கரா பற்றியும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டாக்டர் காக்கரா சாப்பிட சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் கடையில் வாங்கிட்டு வந்து தினம் சாயந்தரம் டீ கூட காக்கரா சாப்பிட்றேன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. அது அகெயின் அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா தானே ஒழிய அது ஈவினிங் ஸ்நாக்காலாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஆக இந்த 5 பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம சாய்ஸில் சீக்கிரமாக சமைக்கவோ இல்லை சமைக்காமலோ சாப்பிடக்கூடிய 5 ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். அதில் நம்பர் 1 என்னென்னா சாண்ட்விட்சு, நம்பர் 2 என்னென்னா ஓட்ஸு, நம்பர் 3 என்னென்னா பார்லி கஞ்சி, நம்பர் 4 என்னென்னா கிரவுண்ட்நட் அண்ட் மில்க் ஸ்மூதி, நம்பர் 5 காக்கரா. இந்த 5 ஐட்டங்களுமே ரொம்ப ஹெல்த்தியான, சுகர் ஏறாமல் நீங்கள் ஆஃபீஸ் போகிற டைமில் உங்கள் சாப்பாடையும் சமைச்சிட்டு உங்கள் குழந்தைகளும் விரும்புகிற மாதிரி ஆனால் ஒரு மிக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக உங்கள் அமையும். உங்களோட டயபெட்டிஸ்க்கும் ஹெல்த்தியான யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக இருக்கும். இதுதான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்ச ஐட்டம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் போடுங்க, சந்தேகங்கள் இருந்தால் கொஸ்டின்ஸில் கொடுங்க, ஆன்சர் பண்ண விருப்பப்படுறேன்.